ஆண்ட்ராய்டு ஃபோனோ ஐஃபோனோ எனக்கு தேவை கிடையாது. ஆனால் லொக்கேஷன் அது வாட்ஸ்அப்பில் தான் அனுப்புவானுங்க. அதனால தான் நான் அந்த ஃபோனையே வச்சுருக்கேன். நான் தான் அனுப்புனேன். ஸோ இவ்வளோ தான் எனக்கு. நான் ஃபோன் அடிக்ட் கிடையாது. எனக்கு இது தேவையில்லை. அதனால தான் நான் ப்ளூடிக் கூட வாங்கினது கிடையாது. நான் எதுக்கு ப்ளூடிக் வாங்கி மாதம் உனக்கு 800 1000 கட்டணும்? இதுதான் என்னோட ஐடியாலஜி. ஆனால் இங்கே வந்து ஆனால் ஒரு ஆசை இருக்குது. ஒரு ஃபாலோவர்ஸ் ஏற்றணுன்னா என்ன பண்ணணும் அப்படி தோணுதான். ஏன்னா இன்ஸ்டாவை ஓப்பன் பண்ணாலே யாருன்னே தெரியாது. 500K 600K எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்டுக்கு ரீசார்ஜ் பண்ணுங்க, ஒன்லி சப்ஸ்கிரைபர்ஸ், அது மாதிரிலாம் இருக்குது. இது எப்படி பாசிபிள் அப்படின்னு நான் ரொம்ப யோசிச்சிருக்கேன். ஆனால் அதுவும் ஒரு திறமை. கடவுள் எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு திறமையை கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு திறமை. ஸோ வந்து பாய்ஸ் வந்து ரொம்ப என்கேஜிங்காக இருக்கானுங்க இன்ஸ்டாவில். போய் டப்புன்னு ஃபாலோ பண்ணுறானுங்க. எல்லா ஃபோட்டோலையும் கீழே போய் என் சகோதரி, அழகு சகோதரி, என்ன சகோதரியின் உதடு எவ்வளவு அழகாக இருக்கிறது, ஸோ அக்கா என்னக்கா இப்படி இருக்கீங்க, இப்படிலாம் கமெண்ட் உதடு மட்டுமா சொல்கிறாங்க. அதாவது காப்பி பேஸ்ட் போட்டு எல்லாருக்கும். ஸோ ஃபாலோவர்ஸ் ஏறுது. இவங்களுக்கு மத்தியில் ஒரு ஆண்மகனா ஒரு ஆம்பளையா என்னால் ஃபாலோவர்ஸை நான் எப்படி இவங்களோட போட்டி போட்டு நான் எப்படி இந்த ஃபாலோவர்ஸை ஏற்றுறது அப்படின்னு தெரியலையாடா, ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்களேன்டா இப்படின்னு ஒரு சர்க்காஸ்டிக்காக. என்கிட்ட வந்து கூந்தல் கிடையாது, கண்ணம் கிடையாது, அழகான கண்ணங்கள் கிடையாது, லிப்ஸு கூட கருப்பாக இருக்குது, தம்மடிச்சு, தாடி நரைச்சிருச்சு, உடம்பு ஃபுல்லாக செஸ்ட்டு ஃபுல்லாக ஹேரு, இந்த பாய்ஸு கூட நம்மளை லவ் பண்ண மாட்டான்.